பாட 50 ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டார் எஸ்பி பாலசுப்ரமணியம். இந்த 50 ஆண்டுகால நிறைவு என்பது சாதனையின் உச்சம். பாட்டும் நோட்டுமாக தன்னை வளர்த்தெடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி செலுத்த நினைத்த எஸ்பிபி தனது முதல் மரியாதையை குருநாதர் KJ ஜேசுதாஸ் அவர்களுக்கு பாத பூஜை செய்து கொண்டாடினார். அந்த நிமிஷங்கள் தமிழ் சினிமாவின் சாதனை வரலாற்றின் மிக மிக முக்கியமான நிமிஷங்கள். பாடல் உலகில் கிட்டத்தட்ட சம அந்தஸ்தில் இருக்கிற இவ்விருவரும் ஒருவரையொருவர் மதித்து கொண்ட இந்த அழகுதான் பேரழகு. மனைவியோடு வந்திருந்த ஜேசுதாஸ் எஸ்பிபியின் கைகளை இருக்க பற்றி கொண்டார். மிக மிக உருக்கமான வினாடிகள் அவை. இப்படி பெரிய சாதனையாளர்களை மட்டுமல்ல, தன் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட சாமானிய மனிதர்களையும் நினைவில் கொண்டு மரியாதை செய்தார் எஸ்பிபி. ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்குள் பாதுகாப்பை மீறி அழைத்து சென்ற பால்ய நண்பனையும் மேடையில் ஏற்றி, இவன் இல்லைனா நான் தமிழ் சினிமாவில் இல்லை என்று சொல்ற பெருந்தன்மை வேறு யாருக்கு வரும்? அதற்கு முன் தெலுங்கில் சில படங்களில் பாடிக்கொண்டிருந்த எஸ்பிபிக்கு சாந்தி நிலையம் படத்தில் பாடுவதற்கு வாய்ப்பு வந்துவிட்டது. தமிழில் முதல் வாய்ப்பு. ஸ்டுடியோவுக்கு நண்பருடன் சென்று விட்டார். போனால் வாசலில் செக்யூரிட்டி உள்ளே விடவில்லையா இருவரையும். அவங்க தான் வர சொன்னாங்க என்று கூறிய பின்பும் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக விரட்டினாராம் அவர். ஆனால் உடன் வந்த நண்பர் எஸ்பிபிக்காக எவ்வளவோ மன்றாடினார். கடைசியில் ஒரு விஷயம் செய்தார். கொண்டு வந்த சைக்கிளை இங்கே விட்டுட்டு நான் மட்டும் உள்ள போறேன், அங்கிருந்து யாரையாவது அழைச்சிட்டு உங்ககிட்ட சொல்றேன் என்று போராடி ஒரு வழியாக உள்ளே சென்றிருக்கிறார். அதற்கு அப்புறம் தான் ஸ்டுடியோக்குள்ளே நுழைய முடிந்தது எஸ்பிபியால். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இதிலேயே தாமதமாகிவிட்டது. இந்த அவமானம் வேணாம், போய்விடலாம் என்று திரும்பி போகவிருந்த எஸ்பிபியை வலுக்கட்டாயமாக உள்ளே அழைத்து சென்ற நண்பரையும் பத்திரிகையாளர்கள் முன் அறிமுகப்படுத்திய எஸ்பிபி, இவன் மட்டும் இல்லைன்னா நான் தமிழில் பாடியிருக்கவே முடியாது என்று கூறினார். 50 வருடங்களை கடந்த பின்பும் இவருடன் தொடர்பில் இருக்கிற அந்த நண்பரையும் அந்த நண்பரின் உதவியை இப்போதும் மறக்காத எஸ்பிபியையும் என்னவென்று பாராட்டுவது? உங்களை மாதிரி சிலர் இருப்பதால் தான் வருஷத்துல கொஞ்சமாவது மழை பெய்கிறது.